மைக்கே லோன் பண்ணாதுங்க. நான் கணக்கில் டிஸ்டர்ப் ஆகுங்க. மைக்கே ஓப்பன் ஏஜுக்கு நான் கிடைக்கல முறை உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகும். எப்படின்னா இந்த முறை 12ஆம் மாசம் டிசம்பர்ல எக்ஸாம் எழுத போற ஓஎல் பேஜிங் தான் இந்த கிளாஸ் குறிப்பா ஸ்டார்ட் பண்ணேன். என்ன இதுல என்ன விஷயம்டா, கிரேட் 10ல இருக்கிற யூனிட் 1 உயிரின ரசாயன அடிப்படையில இருந்து கிரேட் 11ல இருக்கிற ஃபைனல் யூனிட் வரையும் கேள்வி கூடான தியரி விளக்கம். தியரியை கேள்வி அதுல கேள்வி செய்யறதில்லை. இந்த தியரியில வர ஒவ்வொரு கேள்வியில வர தியரியையும் நம்ம கிளியர் பண்ணிட்டு அப்படி எம்சிக்யூ ஸ்ட்ரக்சர் ரெஸ்ட் யூனிட் வைஸா கொண்டு போறேன். இதான் இந்த கிளாஸ்ல பிளான் சார்லாம் கடைசி யூனிட் வரையும் கொண்டு போறேன். அப்ப என்ன செய்யணும்டா, இந்த கிளாஸை கண்டினியூவா ஃபாலோ பண்ற ஒரு ஆள் என்ன செய்யணும்டா, இந்த கிளாஸோட போறாக்கள் ஃபுல்லா இருந்து கடைசி யூனிட் வரை இருக்கிறார்கள் என்ன செய்யணும்டா, இதுக்குன்னு சொல்லி அந்த பேப்பர் கிளாஸ் நம்மளோட பிள்ளைகள் எப்படி செய்யுங்கன்னா, பேப்பர்ல ஒரு ஓரத்துல எழுது இல்லையா, ரஃப் பேப்பர்னு சொல்லி ஒரு பேப்பர் இருந்தீங்க அதுல எழுது, எழுதிப்பட்டு இந்த சுருட்டி போட்டு ஒரு எறிவு மர அது எப்ப கிடக்குற எங்க கிடக்குன்னு யாருக்கும் தெரியாது. அப்படி இல்லை, பேப்பர் கிளாஸ் என்ன, நான் இந்த பேப்பர்ல கீழுக்கு ஸ்பேஸ் விடல, அடுத்த பேப்பர்ல என்ன வேண்டாம் ஒவ்வொரு எம்சிக்குள்ள விளக்குறதுக்கு ஸ்பேஸ் விட்டு விட்டு தருவார். அப்படி இல்லைன்னா அந்த பேப்பர்ல இருக்கும். இந்த பேப்பர்ல என்ன செய்யுங்கன்னா, இதுக்குன்னு சொல்லி ஒரு டெஸ்ட் யூனிட் தானே எம்சிக்கு எத்தனை 20 எம்சிக்கு, அதுலயும் 10 வருஷ பேப்பர் தானே செய்யறேன். அதுலயும் 10 வருஷத்துக்குள்ள டெஸ்ட் யூனிட் அந்த கேள்வி பெருசா இல்லை. 15 கேள்வி என்ன அமைச்சதெல்லாம் முதல் கேள்வி. அடுத்தது ஸ்ட்ரக்சர் எஸ்ஏ அதுல முதல் இறக்கி கடைசா ஒரு சமரி நோட்ஸ் உண்டு, இன்னொரு சமரி பிடிஎஃப் பண்ண அனுப்புவேன். இதுக்கு என்ன செய்யணும், ஒரு 4 இல்லாட்டி 5 சியார்த்தால் காணும். அதுல அழகா ஹெடிங் போட்டு சியார்த்தால ஹெடிங் போட்டு யூனிட் பண்ணக்கூடிய பேப்பர் கிளாஸ்ல தலைப்பை போட்டு ஒவ்வொரு கேள்விக்குரிய விளக்கத்தையும் கேள்வியில நம்பரை போட்டு அழகா எழுதி வைங்க. பிறகு தேவைப்படும் கரெக்டாக யார் இது செய்யணும்னா, இந்த முறை ஓயில் எழுத பிறகு 155 நாள் சம்திங் இறக்கி எழுதி இப்போ 154 சுருட்டி போட்டு எழுதிய கிரேட் 10ல இருப்பா. இந்த முறை நெக்ஸ்ட் இயர் எழுதுற பாட்டி அழகா இப்படி இப்பயும் செஞ்சு வந்தாண்டா அவளுக்கு கடும் யூஸா இருக்கும் பின்னுக்கு. இப்ப நம்ம டெஸ்ட் யூனிட்லாம் லேசான யூனிட், கணக்கான யூனிட் போகக்குள்ள 7 8வது யூனிட் போகக்குள்ள எல்லாம் கொஞ்சம் கஷ்டமாகும். அப்ப அதுக்கு எல்லா தியரியும் எடுத்து படிச்சு திக்கணும் இல்லை, நம்ம எழுதின ஷோர்ட் நோட்ஸ் அந்த கேள்விக்குரிய விளக்கத்தை பார்க்கல அந்த யூனிட் கிளியர் ஆயிடும். பிறகு அவளுக்கு அதுல சரி. அப்ப இது இந்த கிளாஸ்ல அவங்க ஜெயின் ஆகிற இப்படி ஒரு ப்ராப்பரான வேலையில ஒரு ப்ராப்பரா ஒரு நோட்ஸ் எடுத்து கொண்டு போன அவளுக்கு பின்னுக்கு யூஸ் ஆகிருக்கு இன்ஷா அல்லாஹ். அப்படி செய்யும் சரியா. கிரேட் 10க்கா கிரேட் 11 ஓயலுக்கு தான் கிளாஸ். ஆனா என்னடா, ஓஎல்னு சொல்றது 10ஆம் ஆண்டையும் கிரேட் 10ஐயும் கிரேட் 11ஐயும் சேர்த்தாங்க ஃபைனல் எக்ஸாம் நடக்கும். கிரேட் 11ல இருக்கிற மட்டும் நடக்கிறது. ஸோ இதுல 2 பேஜும் சேரலாம். ஆனா கிரேட் 11க்குரிய யூனிட் ஸ்டார்ட் பண்ணக்குள்ள கிரேட் 10 ஆக்கள் அப்ப யூனிட் முடிச்சிருக்க மாட்டா பெருசா, அவளுக்கு அது கஷ்டமா இருக்கு. கிரேட் 10 ஆக்கள் அதுல இல்லாம, ஆனா கிரேட் 10ல இருக்கிற எல்லா யூனிட்டும் கவர் ஆகாத்தானே ஓயலுக்குரிய பேப்பர் ஷேப்ல. ஸோ இது 2 பேருக்குரிய கிளாஸ் தான் இப்போதைக்கு. கிரேட் 11 அந்த யூனிட் வரக்குள்ள இது குயிக் தியரி தானே, குயிக்கா தியரி முடிஞ்சிட்டு போகும், கேள்விகள் நிறைய செஞ்சுட்டு போறதால தியரி படிக்கிற முக்கியம் இல்லை, அதுல நம்ம கேள்வி அப்ளை பண்ணி பார்க்கணும். அப்ப நமக்கு இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிட்டு கேள்வி செய்யறதுக்கு. தியரியை படிச்சுட்டு தியரி தானே கேள்வி அந்த செய்யலாம் இருக்கிறது ஐடியா இல்லை. கேள்வியில் இறங்கி செஞ்சு பார்த்தா தங்களுக்கு கேள்வி எப்படி இருக்கின்றது. ஸ்டார்ட் பண்ணுவோமா அப்ப? நான் இதுல விளங்கப்படுத்திட்டு போகக்குள்ள வாய்ஸ் ஸ்ட்ரக் ஆயினா வீடியோ ஸ்ட்ரக் ஆயினா ஒரு ஆள் மெசேஜ் போடுங்க விலங்கும் அதுல, அப்படி அதையும் பார்த்து விலங்காட்டி ஒரு ஆள் மைக் ஓன் பண்ணி விலங்கலன்னு ஒரு ஆள் சொல்லுங்க. சரி ஸ்டார்ட் பண்ணுவோம். சரி, இது கிரேட் 10ல இருக்கிற டெஸ்ட் யூனிட்.
உயிரின ரசாயன அடிப்படை. உயிரின ரசாயன அடிப்படை. மைக்கோன் பண்ணி ஒரு ஆள் சொல்லுங்க. யாரோ ஒரு ஆள் உயிரின ரசாயன அடிப்படை நீங்க என்னத்தை விளங்கிடுவீங்க? சரி, ஒரு ஆள் சொல்லுங்க மைக்கோன் பண்ணி. இல்ல நான் நிறைய பேர் இல்ல, 10 பேருக்குள்ள ஒவ்வொரு ஆள பேரை கூப்பிட்டு கேட்டியா? அதுக்கான லெஃப்ட் ஆயிட்டு போறல. ஒரு ஆள் சொல்லுங்க தைரியம். நான் உத்தர சத்தத்தைங்க இல்ல இல்லைங்களா? யாராச்சும் ஒரு ஆள் யாருக்கும் தெரியாதா? உயிரின ரசாயன அடிப்படை நீங்க என்னத்தை விளங்கிருக்கீங்க? சொல்லுங்க இப்ப ஒரு ஆள். கடைசியில கேட்பான் அந்த கேள்வியை. மறக்க மாட்டேன்னு கடைசியில கேட்பேன் இந்த கேள்வி. அப்பயும் ஒரு ஆள் சொல்லணும். சரி, ஃபர்ஸ்ட் கேள்வி வாசிக்க. அமாலியின் தோல். இது 2016 22வது எம்சிக்கு ஃபெஸ்டிவல்ல இருந்து வந்த கேள்வி. 22வது எம்சிக்கு கேள்வி என்னண்டா, கேள்வியை ரீட் பண்ணியாச்சு பாத்தீங்கன்னா சரி செஞ்சு பார்க்கல. ஃபர்ஸ்ட் கேள்வியை ரீட் பண்ணி நான் இந்த பிடிஎஃப்ல லாஸ்ட்ல ஒரு போஸ்டர் நோட் பண்ணி அது என்ன சொல்லி பாத்தீங்களா யாராச்சும்? இப்பதான் ஓடி பிடிஎஃப் பாக்குறேன். லாஸ்ட் என்ன கேள்வி? யாராச்சும் யாராச்சும் பாத்தீங்களா? இந்த பிடிஎஃப்ல லாஸ்ட்ல ஒரு போஸ்டர் நோட் பண்ணி இருக்குது. அது என்ன என்ன விளக்கம் சொல்லி யாராச்சும் பாத்தீங்களா? சரி, மைக்கன் பண்ணி கதைக்கு தான். சரி, ஒருத்தர் கதைக்கல. செட்ல சொல்லிங்களா இப்ப? அதையும் பார்த்து இல்லையா கடைசியில் என்ன அட் பண்ணிருக்கேன்? இப்படி கலர்ஃபுல்லான இந்த யூனிட்டுக்கு சமரி ஒன்று அட் பண்ணிருக்கேன் சரியா? இதே போல ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ஒவ்வொரு சமரி நோட்ஸ். இதுல இன்னொன்று அட் பண்ண மறந்து வைத்தேன். என்னடா இது ஃபர்ஸ்ட் கேள்விக்குரிய விளக்கம் அதில் இருக்கு. ஒவ்வொரு படத்தோட விட்டமின் குறைபாட்டுக்குரியது, கனிவுப்புகள் குறைபாட்டுக்குரியது, தாவரங்கள்ல கனிவுப்புகள்ல குறைபாடு என்ன அப்படின்னு சொல்றது. அப்புறம் அட் பண்ண மறந்துட்டு நான் சேனல்ல ஷேர் பண்ணேன், இல்லாட்டி குரூப்ல ஷேர் பண்றேன் சரியா? அப்புறம் ஞாபகப்படுத்தி விடும். சரி, இதுல கேள்வி என்னண்டா, அமாலியின் தோல் உலர்ந்து இருக்கும் அதே வேளை. இதுல ஹிண்ட் தராக என்னடா ஃபர்ஸ்ட்டுக்கு என்னண்டா தோல் உலர்ந்து இருக்கு. முதலாவது என்னண்டா உலர்ந்த தோல். இலங்கையான இரண்டாவது என்னண்டா முழங்காலிலும் முழங்கையிலும் கொப்புளங்கள். ஒரு கேள்வி இரண்டா கிளாஸுக்காரன் இப்படி அதுக்கான எக்ஸாம்ல போய் இருந்துட்டு இப்படி எழுதி 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 செய்யறதில்ல சரியா? டைம் அடிச்சுட்டு பேசுறேன். 20 கேள்வி செய்யறது 5 கேள்வி நான் செஞ்சிருக்கோம். இதுல நான் விளங்கப்படுத்துறேன். ஒரு கேள்வியை அந்த அந்த ஐடியா நமக்கு மைண்ட்ல ஒட்டவா வரணும். இந்த கேள்வியை உடைச்சு உடைச்சு பாக்குறது சரியா? அதுக்காண்டி இப்படி உடைச்சு உடைச்சு பார்க்கணும்னு ஒவ்வொரு இதா எழுதி எழுதி எக்ஸாம் பேப்பர்ல எழுதிக்கிறல. அதான் கேள்வி அதே கேள்வி தான். 20 கேள்வி இருந்து 5 கேள்வி நான் செஞ்சுட்டு ஒழுங்கும் டைம் முடிஞ்சுட்டு. அடுத்தது இரண்டாவது முழங்காலிலும் முழங்கையிலும் கொப்புளங்கள். முழங்கால், முழங்கை, கொப்புளங்கள்.
மூன்றாவது, மேலும் அவளுடைய கண்களில் பீட்டோ பொட்டுகள் இருக்கின்றன. பீட்ரோ புள்ளி. மேலும் அவளுடைய கண்களில் பீட்ரோ புள்ளி. அமானி எந்த விட்டமின் குறைபாட்டினால் பீடிக்கப்பட்டுள்ளார்? சோ இதுல முதல்ல இது கேள்வி என்னண்டா விட்டமின் குறைபாடு. இது ஒரு எம்சிக்யூ வந்ததுக்காண்டி எம்சிக்யூ வந்தாலும் எல்லாம் தெரிஞ்சிருந்தா தான் நம்ம ஐடியா இதுக்குரிய விலைக்கு போலாம். இதுல நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கேன்னா விட்டமின் ஏக்குரிய குறைபாடு என்ன, பிக்குரிய குறைபாடு என்ன, சிக்குரிய குறைபாடு என்ன, டிக்குரிய குறைபாடு என்ன, இது தெரிஞ்ச ஒரு ஆள் சொல்லிட்டு அதுக்கு ஆன்சர் பண்ணி இப்படி வந்திருக்காரு. சோ ஏ இருக்கட்டும். பி, விட்டமின் பி. விட்டமின் பிக்குரிய குறைபாடுகள் என்னென்னு சொல்லுங்க, சட்ல சொல்லுங்க, இல்லையா ஒய்ஸ் ஒன்றை போடுங்க. ஒரு ஆளுக்கு தெரியும் உலர்ந்த தோல்னா, ஒரு இந்த கேள்வியை பார்த்த உடனே உலர்ந்த தோல், அவருக்கு விட்டமின் பிலையும் உலர்ந்த தோல் வரும் தெரியும். சோ அவர் கேள்வியை பார்த்த உடனே என்ன செய்வாருன்னா, இந்த மிச்சம் இருக்கிற கேள்வியை வாசிக்காம கண்ணா மூடிட்டு விட்டமின் பி விடங்கள் இப்ப அடுத்து ஓடி வந்துடுறது. எனக்கு சரி அந்த கேள்விகள் நீங்க வந்து இருப்பாரு. ஆனா அவருக்கு அங்க என்னடா மிச்சம் கேள்வியை ஆரம்பத்துல இருந்து இறுதி வரை பூரணமா வாசிச்சாதான் அந்த கேள்விக்குரிய விளக்கம் எப்படி நம்ம விட எடுக்கலாம்ன்றது நமக்கு விளங்கும். பெஸ்ட் கேள்வி ஆச்சு அம்மாளியின் தோல் உடனே இருக்கும் சரி இந்த விட்டமின் பி தான் அடிக்கப்பட்டோடும் முறைதான் எம்சியூ. ஆரம்பத்துல இருந்து முடிவு வரை பொறுமையா வாசிக்கணும். இப்ப இது விட்டமின் பிக்கு உலர்ந்து சொல் வரும். ஆனா அவர் அடிக்கடிப்பாரு விட்டமின் பி இல்லையா சரியா தெளிவா இருக்கணும். விட்டமின் பி, விட்டமின் பில என்னண்டா பி லேசா ஞாபகம் வச்சிருக்குது, அதுல ஒரு குறைபாடு இருக்கு. பெரி பெரி நெல், பெரி பெரி, இதை நீங்க பெரி பெரின்னு வாசிக்க மாட்டீங்க. இப்ப நம்ம வாட்ஸ்அப்ல டைப் பண்ணவங்களை எப்படி பி போட்டு தானே பெரி பெரி நெல் தான் இது பேசா தவறு. பெரி பெரி லேசா ஞாபகம் இருக்கீங்க. பீங்கிறது வரக்குள்ள இந்த வார்த்தை ஒருவேளை எம்சிக்கு வந்ததுக்காண்டி டிக் பண்ணி போட்டு நம்ம தப்பிக்கிட்டு போயிட்டுருவோம். இது ஸ்ட்ரக்சருக்கு வந்தா எழுத தெரிஞ்சிருக்கணுமா நமக்கு. அப்படி ஸ்ட்ரக்சர் எழுதணும்னு சொன்னா கட்டாயம் நமக்கு எல்லா இதுவும் தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது விட்டமின் பி என்ன இப்ப நான் சொன்னேன் உலர்ந்ததோல். எழுதுங்க டெஸ்ட் கேள்விக்குரிய நம்பரை போட்டு முதலாவது விட்டமின் பி தள்ளி போட்டு முதலாவது பெரி பெரி குறைபாடு, இரண்டாவது உலர்ந்த தோல், மூன்றாவது குருடி தோகை. எழுதுங்க மூன்றாவது குருதிச்சோகை, நாலாவது எழுதுங்க பிறபொருள் எதிரிகளின் உற்பத்தி குறைதல். பிறபொருள் எதிரிகளின் உற்பத்தி குறைதல். அஞ்சாவது நிறமாற்றம். அஞ்சாவது நிறமாற்றம். அடுத்தது விட்டமின் பிக்கு பிறகு விட்டமின் சி. விட்டமின் சில என்ன குறைபாட்டு அறிகுதுங்க லேசா பாருங்க. சின்னானு ஸ்கேவி, சி ஸ்கேவி, ஸ்கேவி. இரண்டாவது
முரசு. நம்ம முரசுன்னு இல்ல மாட்டோம், முரசி நெல்லும். டக்குன்னு ஒரு பேச்சு வழக்குல ஸ்லாங் சொல்லிவிட முரசி. சோ அங்க சி வருது. அந்த சீயை வச்சு விட்டமின் சி கூடிய குறைபாடு வேண்டி கண்டுபிடிக்கலாம். மூன்றாவது, நோய் குணமடைவது தாமதமானது. நோய் குணமடைவது தாமதமானது. அடுத்தது விட்டமின் டி. விட்டமின் டி. விட்டமின் டில மெயினா வர குறைபாடுனா எதை மெயின் பண்ணி இருக்குன்னா மனிதன்ல காணப்படுற எண்பு. எண்பை மெயின் பண்ணி தான் விட்டமின் டில நோய் ஏற்பட போகுது. அதுல முதலாவது என்னன்னா சிறுவர்களில் எண் குறிக்கி. சிறுவர்களில் எண் குறிக்கி. முதியோர்களில் ஒஸ்ட்ரியோ மலேசியா. ஒஸ்ட்ரியோ மலேசியான்ற என்னன்னு சொன்னா எலும்பு மென்மையாயி உடைஞ்சு போகும். எலும்பு கனமா இருந்தா தானே நம்மளுக்கு ஒரு வடிவத்தையும் தோற்றத்தையும் தரும். இதே இது மென்மையாயினா எலும்பு உடைய பார்க்கும். இது சாதாரணமா சாதாரண மக்கள் இந்த வயது போன முதியவர்கள்ல லேசா அவதானிக்கலாம். அவரோட எலும்பு மென்மையாகி உடையும். இதைத்தான் சொல்ற ஒஸ்ட்ரியோ மலேசியா. மலேரியா. மலேசியா. மூன்றாவது ஒஸ்டியோபோரோசிஸ். இதுவும் ஒன்றாண்டு கட்டா இல்லை. ஒஸ்டியோ மலேசியாவுக்கும் ஒஸ்டியோபோரோசிஸுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் தான். இது எலும்பு மென்மையாய் உடையும். இதுல எலும்போட டென்சிட்டி அடர்த்தி குறைஞ்சி எலும்போட அடர்த்தி குறைஞ்சி உடையும். இது சப்போஸ் முதியோர்கள்ல மட்டும் தான் ஏற்படும் நிலையில சில வாலிப வயசுலையும் இளம் வயசுல ஏற்படுறது சான்ஸ் இருக்கு. இது முதியவர்கள்ல மேக்சிமம் ஒஸ்டியோ மலேசியா எலும்பு மென்மையாய் உடையும். இதுல எலும்போட அடர்த்தி குறையும். எலும்போட டென்சிட்டி குறைஞ்சா சொஃப்டானாக்கள் போல இப்ப நோயாளி பாய்த்தார்கள் போல இப்ப. அடுத்தது பச்சுறுப்பு. நாலாவது எழுதியாச்சா? ஒரு அம்சம் பண்ண கொடுங்க. ரியாக்ட் பண்ணி விடுங்க. ரிஜெக்ட் பண்ணாடின்றது ரியாக்ட் பண்ணி விடுங்க. அடுத்தது விட்டமின் டி எழுதியாச்சு. விட்டமின் இ. விட்டமின் இக்கு எழுதுங்க. முதிர்ச்சிக்கு முன் குழந்தை பிறப்பு. முதிர்ச்சிக்கு முன் குழந்தை பிறப்பு விட்டமின் இ.
முதிர்ச்சிக்கு முன் குழந்தை இறப்பு நாங்கள் பின்னை படிப்போம். ரிப்ரொடக்ஷன் ஒரு யூனிட் இருக்கு, ரீப்ரொடக்ஷன் அதுல படிப்போம். இப்ப ஒரு குழந்தை எப்படி உருவாது, என்னென்ன பருவத்தை அடைஞ்சு கடந்து கடந்து வரும், எந்த பருவத்துல மகப்பேற்று நடக்கணும், எல்லாம் நடக்கணும். நுகம், முளையம், முசூறு, சிசு உண்டல் இவர் அந்த சிசு உண்டல்ற முதிர்ச்சி அடைஞ்ச அந்த இதை சிசு உண்டல்லும் அந்த சிசு ஆகிறதுக்கு முதல் குழந்தை பிறக்கும். இப்ப நம்ம ஸ்லாங்ல சொல்ல போனா ஒரு 10 மாசத்துல ஒரு குழந்தை பிறக்கணும், ஒரு 8 மாசம் 7 மாசம் புறமாசத்துல பிறந்தது. அது முதிர்ச்சிக்கு முன் குழந்தை பிறப்பு என்ன, அதான் காரணம். அதுக்கு விட்டமின் டி குறைபாடா இருக்கு. விட்டமின் ஈல அடுத்ததுல இருந்து செங்குருதி கலங்கள் அழிவடையும் வீதம் அதிகரிக்கும். நம்ம உடம்புல இருக்கிற ரத்த அணுக்கள் ஆர்பிசி செங்குருதி கலங்கள் தான், அது அழியிற வீதம் கூட இருக்கு. ஆர்பிசி அழியும் நெளி விட்டுறாங்க, செங்குருதி கலங்கள் அழிவடையும் வீதம் அதிகரிக்கும். அடுத்து மூன்றாவது களப்பிரிவு தாமதமானது. நாலாவது, மூன்றாவது களப்பிரி தாமதமாதல். நாலாவது, இனப்பெருக்கம் செய்யும் ஆற்றல் குறைவடைந்து மலட்டுத்தன்மை அதிகரிக்கும். நாலாவது, இனப்பெருக்கம் செய்யும் ஆற்றல் குறைவடைந்த மலட்டுத்தன்மை ஏற்படும். அடுத்தது என்னென்ன பார்த்தோம், விட்டமின் பி, சி, டி, கே, இ. அடுத்தது என்னன்னா விட்டமின் கே, இது லேசானதுதான். அது விட்டமின் கேங்குள்ள பிளேடி குருதி உறைதல் தாமதமானது. குருதி உறைதல் தாமதப்படுத்தப்படும். குருதி உறைதல் தாமதப்படுத்தப்படும். இல்லையா, குருதி உறைதல் தாமதப்படுத்தப்படும். அது அழிக்கணும் கடைசா. சரி, அழிந்து விட்டமின் ஏ. வாழைக்கண் கிரீன் கலர் எழுதுறது விலங்க வெளியே அறிக்க கிரீன் கலர் தான் பாக்குறாங்க எழுதுறது. சொல்லுங்க, கிரீன் கலர் வெளியே. இரண்டாவது, தோல் உலர்ந்து காணப்படாது. மூன்றாவது, முழங்கால் முழங்கை கொப்புளம் ஏற்படாது.
ஆறாவது, கண்களில் பீட்ரோப்புடிகள் தோன்றல். அஞ்சாவது, சுவாச தொகுதியுடன் தொடர்பான நோய்கள் ஏற்பட. சரி, இப்ப இதுல பாருங்க, இப்ப நம்ம விட்டமின் ஏல இருந்து BCDEK எல்லாத்தையும் எழுதியிருக்கேன். இதுல தந்த கேள்வியில் இருக்கிற 3 பாயிண்ட்ஸ் எந்த விட்டமின் குறைபாட்டால் ஏற்படும் சொல்லுங்க. தந்திருக்கிற 3 பாயிண்ட்ஸ் எந்த விட்டமின் குறைபாட்டால் ஏற்படுத்தி? விட்டமின் ஏ. சுவாச தொகுதியுடன் தொடர்பான நோய்கள் ஏற்படுகின்றன. இன்னைக்கு இதுல ஒவ்வொரு தொகுதியிலும் படிச்சு அதுல என்னென்ன நோய்கள் ஏற்படும், என்னென்ன குறைபாட்டால் என்னென்ன நோய்கள் ஏற்படும் பின்னுக்கு படிக்கும். பின்னுக்குன்னா 8வது யூனிட் நம்ம முன்னேற்றம். அதுல சுவாச தொகுதி, சமிபாட்டு தொகுதி, இனப்பெருக்க தொகுதி, கழிவாற்றல் தொகுதி, இப்படி நிறைய தொகுதி இருக்கு. ஒவ்வொரு தொகுதியா பின்னுக்கு படிப்போம். அப்ப இந்த முதலாவது கேள்விக்குரிய விட விட்டமின் ஏ அம்மாளுக்கு ஏற்பட்ட என்ன? விட்டமின் ஏ குறைபாடு. விட்டமின் ஏ குறைபாடால அவருடைய தோலில் வந்து காணப்பட்டிருக்கி, முழங்கையிலையும் கொப்பளங்கள் ஏற்பட்டிருக்கி, கண்களில் பீட்ரோப்பில் ஏற்பட்டிருக்கி. இந்த வாய்ஸ் கிளியரா இருக்கா? நான் சொல்லுங்க. ஓகே, சரி 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 சரி. 2வது கேள்வி. அங்கிகளில் நடைபெறும் உயிர் ரசாயன தாக்கங்கள் ஊக்குவிக்கப்படுவது எதனால்? முதலாவது ஹோமோன்களினால், 2வது நுரையங்களினால், 3வது கொழுப்பு நோயினால், 4வது நீரினால். சரி, இது சிம்பிளான விட. இதுக்கு ஆன்சர் எத்தனையாவது விட டைப்பிங் சொல்லுங்க. எத்தனையாவது விட? ஹோமோன்ஸ் என்ன யாருன்னு சொன்னா? ஹோமோன் சுரக்கிறதுக்கு சுரப்பிகள் காணப்படும். அது கபச்சுரப்பி என்று சொல்லுவோம். ஒவ்வொரு சுரப்பியாலையும் ஒவ்வொரு வகையான ஹோமோன் சுரக்கப்பட்டு அது சுரக்கப்படுற இடத்துல இருந்து குருதியினூடாக பயணிச்சு போய் இன்னொரு இடத்தை அவருடைய வேலையை காட்டுவார், ஒரு தாக்கத்தை ஒழுங்காக்குவார். நொதியம்ன்ற யாரு செஞ்சா? நொதியங்கள்ன்ற இயல்பு படிப்பீங்க எப்படி? ஏஎல் அடிக்கணும், ஏஎல் பயோல. அவர் யாரோட சண்டை பிடிக்க மாட்டார், ஒண்ணும் செய்ய மாட்டார். 2 பேரும் சண்டை பிடிச்சிட்டியான்னா
போவாரு. ரெண்டு பேரும் எந்த அளவுக்கு ஏத்தி விடுவாங்க அந்த அளவுக்கு ஏத்திட்டு போடு அவர் பாட்டு வந்துடுவாரு. அவருக்கு அவருக்கு ஒரு அடியும் விழுந்திருக்காதா, அவருக்கு ஒரு சேதாரம் இல்லை. அவர் போவாரு, ரெண்டு பேரும் சண்டை அடிச்சிருக்கலாம், நல்லா ஏத்திட்டு போடு, இன்னும் சண்டை அடியும் சொல்லி போடு, அவருடைய வேலையை காட்டிட்டு அவர் வந்துடுவாரு. அதான் அவரோட வேலை என்னடா ஊக்குவிக்கிறேன், சண்டை அடிக்கீங்களா, இன்னும் ரீசனை சொல்லி நல்லா சண்டை அடிங்க, அடியை தள்ளி போடு. இவர் வந்துடாரு, இவர் அவருக்கு போவாரு, அவருக்கு ஒரு ஆபத்தும் இல்லை, போய் அவருடைய வேலையை சிறப்பா முடிச்சுட்டு சிறப்பா வெளியே தந்துடுவாரு. அப்ப ஒரு தாக்கம் ஊக்குவிக்கப்படுறது என்னத்தாலன்னு சொன்னா நதியத்தால். அடுத்து கொழுப்பமிலங்கள், நீரால எதுவும் தாக்கங்கள் ஊக்குவிக்கப்படுமா? நீங்க படிச்சதை சொல்லுங்க. அப்ப நீரால எதுவும் தாக்கங்கள் ஊக்குவிக்கப்படுமா? இப்ப இதுல ஸ்ட்ரக்சர் வரும். ஹோமோன்கள் என்றால் என்ன, நொதியங்கள் என்றால் என்ன அப்படின்னு கேள்வி வரும். ஒரு கேள்வி ஸ்ட்ரக்சர் கூடிய நான் வரக்கூடிய கேள்வி எம்சிக்கு விளங்கப்பட்டு போய் ஸ்ட்ரக்சர்ல நான் முதல் கேள்வி அட் பண்ணிருக்கேன். இப்ப நான் எம்சிக்கு பதில் செல்ற கேள்வி இப்படி ஸ்ட்ரக்சருக்கு வரலாம். இப்ப பாஸ் பேப்பர் ஒரு 10 வருஷ பேப்பர் இல்லைங்க, சயின்ஸ்ல எப்படி வீட்டுலாம் அழகா எடுக்கலாம். 10 வருஷம் கூட ஒரு 5 6 இந்த வருஷத்துல விளங்கி செஞ்சோம்னு சொன்னா சயின்ஸ்ல ஃபைனல் இருக்கு. நம்ம என்னதான் கிரேட் 10ல ஃபர்ஸ்ட் டைம்ல 40, செகண்ட் டைம்ல 50 அப்படி குறையதான் அந்த நிகழப்பாவிட கடைசி டைம்ல என்னதான் படித்தாலும் கடைசி டைம்ல பிடிச்சா சயின்ஸ்ல லேசா எடுக்கலாம். சயின்ஸ் பெருசா கஷ்டம் இல்லை, மழை பொறுப்பு ஒன்றுமே இல்லை. பாஸ் பேப்பர் எப்படின்னா இந்த முறை எம்சிக்கு இப்ப 2025ஆம் ஆண்டு நடந்த கேள்வியில எம்சிக்கு வந்தது. அந்த 2024ல வந்து எம்சிக்கு அதுல கேள்வி என்ன வேண்டாம் கொஞ்சம் மாற்றி அதை அப்படி இருக்கு ஸ்ட்ரக்சர்ல போடுவார் இல்லையா. ஒரு எஸ்ஏ வரக்கூடிய கேள்வி எஸ்டிமேட்ல எஸ்ஏ வரக்கூடிய சான்ஸ் குறையும், ஸ்ட்ரக்சரை வரக்கூடிய சான்ஸ் இல்லை. அப்ப என்ன செய்யணும்னா அப்ப இதே ஸ்ட்ரக்சர்ல ஒரு கேள்வி வரும். இப்ப 2025ஆம் ஆண்டு இல்ல 2024ஆம் ஆண்டு ஒரு 3வது ஸ்ட்ரக்சர்ல ஒரு கேள்வி வந்துடுறீங்க. அந்த கேள்வியை இந்த முறை 2026ஆம் நடக்கிறது பெட்டனா மாத்தி எம்சிக்கு மாத்தலாம். இது எம்சிக்குல ஒரு எஸ்ஏ கேள்விக்குரிய ஒரு ஹிண்ட கொடுத்து ஒரு எம்சிக்கு மாதிரி எடுக்கலாம். இப்ப எந்த முறை எம்சிக்கு வந்த கேள்வி ஒரு பெரிய ஹெடிங்ல இருந்து ஒரு எம்சிக்கு வந்தீங்கன்னா அந்த ஹெடிங் என்ன வேண்டாம், அடுத்த ஒரு எஸ்ஏயை மாத்தி போடலாம். இந்த பாஸ் பேப்பரை ஏன் பாஸ் பேப்பர் செஞ்சுன்னா அந்த கேள்வி தான் வர அந்த கேள்வியா வரும் இல்லை, பெட்டன் மாறி மாறி வரும். எம்சிக்கு வந்து ஸ்ட்ரக்சரா வரும், ஸ்ட்ரக்சரா வந்து எஸ்ஏயா வரும், எஸ்ஏயா வந்தது இங்க ஸ்ட்ரக்சருக்குள்ள வரும். பாஸ் பேப்பர் செய்யக்குள்ள நுணுக்கமா செய்யணும், ஒரு கேள்வியை பார்த்து செய்யணும். இப்ப நான் இந்த 2வது கேள்வி அந்த கீழே இடமிருந்து எழுதுங்க, இந்த கேள்வி எழுதுவீங்க சரியா. ஸ்ட்ரக்சர் கேள்வி எழுதி போட்டு ஸ்ட்ரக்சர் கேள்வி எழுதி போட்டு 1வது எழுதி எழுதி வைக்கிறதுல ஆன்சர் எழுதுவீங்க. ஹோமோன் என்றால் என்ன? இந்த நொதியம் என்றால் நொதியம் என்றால் அடுத்த கேள்வி
பின்வருவனவற்றுள் பின்வருவனவற்றுள் நியூக்ளிக் அமிலங்களின் தொழிலாக அமையாதது எது? பின்வருவனவற்றுள் நியூக்ளிக் அமிலங்களின் தொழிலாக அமையாதது எது? முதலாவது, அங்கிகளின் பிறப்புரிமை தகவல்களை சேமித்தல். இரண்டாவது, புரத தொகுப்பிற்கு பங்களிப்பு செய்தல். மூன்றாவது, களத்தில் நடைபெறும் செயல்முறைகளை கட்டுப்படுத்தல். நாலாவது, உடல் வெப்பநிலையை பேணுதல். முதலாவது, அங்கிகளின் பிறப்புரிமை தகவல்களை சேமித்தல். இரண்டாவது, புரத தொகுப்புக்கு பங்களிப்பு செய்தல். மூன்றாவது, களத்தில் நடைபெறும் செயல்முறைகளை கட்டுப்படுத்தல். நாலாவது, உடல் வெப்பநிலை பேணுதல். உடல் வெப்பநிலை பேணுதல் பிரிக்கட்டும். அங்கிகளின் பிறப்புரிமை தகவல்கள் சேமித்தல். நம்ம ரெண்டு டைப்பான நியூக்ளிக் அமிலங்கள் பார்த்துக்கிட்டோம். நியூக்ளிக் அமிலத்துல நம்ம ரெண்டு வகையா பிரிக்கலாம். என்ன? டிஎன்ஏ, இன்னொன்று ஆர்என்ஏ. இந்த ரெண்டு வகையா பிரிக்கிற என்னத்த அடிப்படையை வச்சு பிரிக்காங்க தெரியுமா? டிஎன்ஏ நம்ம பிரிக்கிறோம் தானே, டிஎக்ஸி ரைபோநியூக்ளிக் அமிலம். அது எது? ரைபோநியூக்ளிக் அமிலம். டிஎக்ஸி ரைபோநியூக்ளிக் அமிலம், ரைபோநியூக்ளிக் அமிலம். இது என்னத்தை வச்சு பிரிக்கணும்னா, டிஎன்ஏ ஒரு கட்டமைப்பு ஒரு பாத்து டிஎன்ஏ பல நியூக்ளியோடைடுகள் சேர்ந்து உருவாகிற கட்டமைப்பு தான் டிஎன்ஏ. இதுல நான் கீழே கதையை கேள்வி ஆட் பண்ணிட்டேன். இதுக்கு ஒரு மாடல் கேள்வி உண்டு. 15வது கேள்வி பாருங்க. 15வது கேள்வி 15வது கேள்வி இப்படி கூட வச்சிருக்கேன். இதுல இவரத்தை இடிக்கிறது என்ன சாமான்டா? பெண்டோஸ் வெல்லம். நீங்க ஒரு சர்க்கரைடுகள்ல படிச்சிருக்கீங்க. குளுக்கோஸ் என்ற தொழில் நியூக்ளிக் அமிலங்கள் உற்பத்தி செய்ய கூறாக பயன்படுங்கள். அதுல அந்த ஒரு சர்க்கரைடுல பெண்டோஸ் வெல்லம், அந்த பெண்டோஸ் வெல்லத்துல ரைபோஸ் டிஎக்ஸி ரைபோஸ் தெரியும். அதை அடிப்படையா வச்சுதான் நம்ம இங்க நியூக்ளிக் அமில டிஎக்ஸி ரைபோஸ், அடுத்து ரைபோஸ், டிஎன்ஏ, ஆர்என்ஏ ரெண்டு வகையா பிரிக்க. டிஎன்ஏ, டிஎன்ஏ, ஆர்என்ஏ அதுல நம்ம கமனா ஒரு பொதுவான நியூக்ளிக் அமிலத்தின் தொழில்நிலை கேட்டா, நியூக்ளிக் அமிலத்தின் தொழில் பிறப்புரிமை தகவல்களை சேமித்தல். அதே டிஎன்ஏலையும் இருக்கு, ஆர்என்ஏலையும் சில தனிக்கிழங்கிகள் பக்தி அப்படி நுண்ணங்கியல்ல சில இதுல என்ன ஆர்என்ஏ பிறப்புரிமை தகவலை சேமிக்கணும். அது இன்னொரு சந்தையில இருந்து இன்னொரு சந்தையை கலத்துறதுக்கு உதவுறதுக்கு மாறிக்கும். அடுத்தது புரதத்தொகுப்பு யார தொழில் நீர் நீர் பிரசாரணம் அதுல வருது. உடல் வெப்பநிலை பேணுதல் யார தொழில் நீர்.
நீர்வழித்தான் உடல் வெப்பநிலை பெறுது. பின்வரும் சமன்பாட்டை பெறுங்கள். சமன்பாடு எப்படி இருக்கு? C6H12O6. இதுல ஒரு சர்க்கரைட்டுக்குரிய சூத்திரம் என்னன்னு தெரியுமா? ஆன்சரும் எதுக்கு ஆன்சரும்? ஆன்சர் வந்து சொல்லி போட்டு எதுக்கு எதுக்கு நீங்க ஆன்சர் செய்ய போற இல்லையா? சொல்லுங்க. கடும் ஆர்வமானா இவ்வளவு நேரம் கேட்க கேட்க ஒண்ணும் மிஸ் இல்லை. டக்குனு இந்த கேள்வி பார்த்தோன்னா ஆன்சர் ஒன். சரி, இதுக்கு ஒரு ஐடியா சொல்லி தரலாம். இதுல ஒரு சர்க்கரை, இரு சர்க்கரை, பல் சர்க்கரை சரியா? நம்ம ஒரு சர்க்கரை மூலக்கூறு வச்சு பார்த்தோம்னு சொன்னா C6H12O6. C6H12O6. இது ஒரு சர்க்கரை. இதுல இவரு ஒரு சர்க்கரை சூத்திரம், இவரு இரு சர்க்கரை சூத்திரம், இவரு பல் சர்க்கரை சூத்திரம். சோ இங்க தரநிலைக்கு என்னன்னு சொன்னோம், நம்ம இதெல்லாம் பார்க்க தேவையில்லை. இப்ப கேள்வி என்ன? ஏக்கும் பிக்கும் உகந்த உதாரணங்கள். இவர் ஏ, இவர் பி. இப்ப நமக்கு தெரியும் தெரியும் இது என்ன ஒரு சர்க்கரைட்டுக்குரியது, இவர் என்ன இரு சர்க்கரைட்டுக்குரியது. அப்ப ஒரு சர்க்கரைட்டுக்குள்ள என்னென்ன இருக்கு, இரு சர்க்கரைட்டுக்குள்ள என்னென்ன இருக்குன்றது கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் இதுக்கு விடலாம். ஒரு சர்க்கரைட்டுக்குள்ள என்னென்ன இருக்கு? ஒரு சர்க்கரை, இது சர்க்கரை, ஒரு சர்க்கரை, இரு சர்க்கரை. ஒரு சர்க்கரைட்டுக்குள்ள என்னென்ன இருக்கு? குளுக்கோஸ், பிரக்டோஸ், கலக்டோஸ். என்னென்ன இருக்கு? குளுக்கோஸ், பிரக்டோஸ், கலக்டோஸ். குளுக்கோஸ், பிரக்டோஸ், கலக்டோஸ். இரு சர்க்கரைட்டுக்குள்ள என்னென்ன இருக்கு? மால்டோஸ், சுக்ரோஸ், லாக்டோஸ்.
நீ பல்சாக்கரைட்டுக்கு நினைக்க பல்சாக்கரைட்டுக்கு என்ன பாப்பரும் செல்லுலோஸ் கிளைகோஜன். மாப்பொருள் செல்லுலோஸ் கிளைகோஜன். ஒரு சர்க்கரைட்ல என்ன நினைக்கும்? குளுக்கோஸ், பெரக்டோஸ், கலெக்டோஸ். இரு சர்க்கரைட்ல மோல்ட்ரோஸ், சுக்ரோஸ், இலக்டோஸ். சோ இதுல என்னன்னா இப்ப கேள்வி என்னச்சுன்னா, இப்ப நமக்கு இது விளங்கிட்டு ஏ யாரு இந்த சூத்திரம் தெரிஞ்சிருந்தால இது யாரு? ஒரு சர்க்கரை. பி யாரு? இவர் யாரு? இது சர்க்கரை. சோ இந்த விடையில பாருங்க, நாலாவது விடைக்காங்க எல்லா எம்சிக்கும் செஞ்சுதான் விட இருக்கணும்டா இல்ல. இப்ப பிசிக்ஸ் பார்ட், கெமிஸ்ட்ரி பார்ட்னா டக்குன்னு விடை தட்டி தட்டி எடுக்கலாம். இது இது ஒரு எக்ஸாம்பிள். ஆனா இதுல பயாலஜி ரிலேட்டட் தட்டுற வித முறையே பயாலஜியில தட்டேல. எப்படி தட்டுறேன் எல்லாம் நம்மளோட மைண்ட் நம்ம எழுதலாம். இப்ப இதுல பாருங்க, நாலாவதுல ஏ, ஏக்கும் பிக்கும். ஏக்கு யாரு வரணும்? ஒரு சர்க்கரை வரணும். பில இரு சர்க்கரை வரணும். நாலாவது கேள்வியில, நாலாவது ஆன்சர்ல பிக்குரிய விடையை பாருங்க, என்ன கிளைகோஜன். கிளைகோஜன் இரு சர்க்கரைட்டா. கிளைகோஜன் இரு சர்க்கரைட்டா. கிளைகோஜன் இரு சர்க்கரைட்டா. கிளைகோஜன் யாரு? ஒரு பல் சர்க்கரை. கிளைகோஜன் யாரு? ஒரு பல் சர்க்கரை. அப்ப இதுல இருந்து அழகா என்ன விளங்குது? நாலாவது விடை வராது. அப்படியே மூணாவது விடையை பாருங்க. மூணாவது விடையில அதே பீப்பாட்ல இப்ப யார போடுறீங்க? மாப்பொருள். மாப்பொருள் யாரு? அவர் ஒரு எது சர்க்கரைட்டா? அழகா தெரிவிக்கும், அவர் ஒரு பல் சர்க்கரை. அப்ப மூன்றாவது விடையும் வராது. நாலாவது விடை, இந்த இரண்டாவது விடையை பாருங்க. இரண்டாவது விடையில பீல ஒரு இரு சர்க்கரை யார போடுறீங்க? செல்லுலோஸ். செல்லுலோஸ் யாரு? அவரும் இங்க அழகா போடுறீங்க, ஒரு பல் சர்க்கரை. இரண்டாவது விடையும் வராது. முதலாவதுல முதலாவதுல ஏ பாட்டுக்கு பாருங்க. முதலாவதுல ஏக்கு என்ன போடுறீங்க? குளுக்கோஸ். பிக்கு மால்டோஸ். குளுக்கோஸ் யாரு? அவர் ஒரு சர்க்கரை. மால்டோஸ் யாரு? அவர் ஒரு இரு சர்க்கரை. ஆன்சர் 1. இதுதான் சரி. தெரியும், உங்களுக்கு ஒத்துக்கிறேன். தெரியாத பிள்ளைகள் எல்லாரும் டக்குன்னு ஆன்சர் தெரியும். இந்த கேள்வி செய்யற நமக்கு, இந்த கேள்வி எத்தனையாம் ஆண்டு வந்து? 2018ஆம் ஆண்டு 11வது கேள்வியா வந்து ஓரளவு சில போன அந்த கேள்வி செய்ய போறா. நமக்கு ஒரு சர்க்கரைட்டுக்குள்ள என்ன நினைக்கும்? இரு சர்க்கரைட்டுக்குள்ள என்ன நினைக்கும்? பல் சர்க்கரைட்டுக்குள்ள என்ன நினைக்குது? கட்டாயம் தெரிஞ்சிருக்காது. இதே இது ஒரு ஆள் பல் சர்க்கரைட்டுக்கு என்ன நினைக்குது தெரியாம இரு சர்க்கரைட்டுக்கு என்ன நினைக்குது தெரியாம போய் தரணும் வச்சுக்கோ. சரி, அவருக்கு ஒரு சர்க்கரை இல்ல குளுக்கோஸ் இருக்குன்னு தெரியும். குளுக்கோஸ் குளுக்கோஸ் எடுத்தாருந்தா சரி, முதலாவது இரண்டாவது எடுத்துட்டாரு. அப்ப டவுட் வருது, மோல்ட்ரோஸ் வருமா இல்ல செல்லுலோஸ் வருமா? என்ன விட வரும்? அப்ப இதுல இருந்து என்ன கிளியர் ஆகும்? நமக்கு ஒரு சக்கரத்துக்குள்ள நினைக்கும், இரு சக்கரத்துக்குள்ள நினைக்கும், பல் சக்கரத்துக்குள்ள நினைக்கும். கிளியரா தெரிஞ்சு, கிளியரா தெரிஞ்சிருந்தா இந்த கேள்வி எதாச்சா கடிகார பிள்ளை இதுல செஞ்சா. அடுத்த கேள்வியா? அடுத்த கேள்விங்க டக்குன்னு விடைய கேளுமா? கேள்வி யோசிங்க. 2019ஆம் ஆண்டு 12வது கேள்வி. குருதிச்சுவைக்கு பின்வரும் எவ்விட்டமின் குறைபாடு காரணமாகும்? இல்ல ஆன்சரை காணல. டக்குன்னு வந்து சரி சரி
இதுக்கு இந்த கேள்விக்கு நம்ம திரும்ப வெளியிட்டிருக்கணும். விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் சி இல்ல. இதுக்குரிய விட என்னடா விட்டமின் பி. நம்ம அழகா ஒரு இதொன்று அழகான நான் தான் சொல்றேன். எழுதிக்கு எழுதினால் ஒரு அழகு நம்பர் தானே போட்டோ தானே பண்ணுவோம் கடைசியில கிளாஸ் முடிஞ்சு. குருதிச்சுவைக்கு பின்னொரு விட்டமின் குறைபாடு காரணம் என்றா விட்டமின் பி. அடுத்த கேள்வி. ஜூம் 40 நிமிஷத்துல கட் ஆகும். சரியா? இப்ப எத்தனை நிமிஷம் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிக்கிறீங்க? மலச்சிக்கலை தடுக்க உதவுவது தாவரக்களத்தில் அடங்கியுள்ள எந்த பல் சர்க்கரைட்டா? தாவரக்களத்தில் அடங்கியுள்ள எந்த பல் சர்க்கரைட்டா? சரியா? இது நல்லா நோட் பண்ணுங்க. குட். சரி, இது நான் சொல்றேன். மலச்சிக்கலை தடுக்க உதவுவது தாவரக்களத்தில். இப்படி அதுல போட்டு நோட் பண்ண வேண்டியது கேள்வியில தாவரக்களம். அடுத்தது எந்த பல் சர்க்கரை இது? சரி, இந்த ஐடியாவை வச்சு நம்ம விடைக்கு போலாம் லேசா. சரியா? மலச்சிக்கலை தடுப்பது உதவுவது தாவரக்களத்தில் அடங்கிய எந்த பல் சர்க்கரை தான்? இதுல முதலாவது விட என்னன்னு சொன்னா, முதலாவது விட கொடுத்துருக்கீ மாப்பொருள். இரண்டாவது விட கிளைகோஜன். மூன்றாவது செல்லுலோஸ். நாலாவது இலக்ட்ரோஸ். சரியோ? இதுக்கு முதல் கேள்வி நான் ஒண்ணு சொன்ன தெரியுமா? விடைய எல்லாத்தையும் வாசிக்காம டக்குன்னு தட்டி விடுறேன் கேள்வி. இப்ப இதுல வந்த கேள்வி என்ன? பல் சர்க்கரை. பல் சர்க்கரை என்ன? ஒரு மாப்பருள், செல்லுலோஸ், கிளைகோஜன். அப்ப இவர் யாரு? இவர் ஒரு இரு சர்க்கரை. சர்க்கரை அது என்ன? சரியா? லெக்டோஸ் ஒரு சர்க்கரைடா இரு சர்க்கரைடா? சொல்லுங்க. இவர் ஆன்சர் வர மாட்டாரு. அப்ப இதுல இருந்து விளங்குது பல் சர்க்கரை. இந்த அந்த தலைப்பை வச்சு நம்ம ஒரு விடையை தட்டி விட்டார். சரியா? இவர் இரு சர்க்கரை இந்த பல் சர்க்கரை கிடைக்கிறீங்களா? இவர் வர மாட்டார். அடுத்தது என்னன்னா தாவரக்களம். தாவரக்களம் வெளிவந்தா தாவரங்கள்ல சேமிப்பு உணவு. சேமிப்பு உணவு என்னதுன்னா தாவரங்கள்ல சேமிக்கப்படும் வடிவம் மாப்பொருள். செல்லுலோஸ் எப்படி கட்டணம்? தாவரங்கள் கலைச்சுவர்கள் எல்லாம் காணப்படுற ஒரு கட்டணம் செல்லுலோஸ். அப்ப கிளைகோஜன் யாருன்னு கேட்டா தாவரங்கள்ல ஒரு வடிவத்துல சேமிக்கப்படுது மாதிரி விலங்குகள்லையும் ஒரு வடிவத்துல சேமிக்கப்படுது. அப்ப இவரு கிளைகோஜன் தாவர கலந்தல் இருந்தாலே அவரும் கட்டுப்படப்படுறாரு. இப்ப என்னண்டா இதுல விட இப்ப 4 விடையிலையும் டவுட்டா இருந்தா 100க்கு 25% தான் ஆன்சர் எது எது எதுன்னு யோசிச்சு. இப்ப இதுல 2 விடையை கட் பண்ணிட்டோம். இதுவும் சுவரா வராது, இவரும் சுவரா வராது. இப்ப 50-50. இவரா இல்ல இவரா? இந்த ஐடியா எடுத்த தெரியாம ஒரு ஆள் போய் செஞ்சுட்டாருன்னு சொன்னா கெஸ் பண்ணி ஏதோ ஒன்று கடிச்சிட்டாருந்தா ஒன்று சரியா வரும், இல்லையா பிள்ளை வரும்.
சரியா செஞ்சா தாவரக்களத்துல சேமிப்பு உணவா சேமிக்கப்படுறாள் தான் மாப்பொருள். செல்லுலோஸ் சொன்னா தாவரங்கள் கடைச்சுவர்ல இருப்பாரு. அதே சமயம் மனிதன்ல வளர்ச்சிகளை தடுக்கிறதுக்கும் உதவுவாரு செல்லுலோஸ். சோ மாப்பொருள் வராது. மாப்பொருள் என்ன வடிவத்தில் தாவரங்கள் காணப்பட்டா சேமிப்பு உணவு. கிளைகோஜன் யாருன்னு சொன்னா விலங்குகளில் சேமிக்கப்படும் வடிவம். இலக்ட்ரோஸ் இவர் ஒரு இருசக்கரை. இவர் கட்டாயினாரு. இது விலங்குகளை சேமிக்கிறது கட்டாயிக்கு. கொஞ்ச நேரத்தியால கட்டாவது. இன்னும் 9 நிமிஷத்துக்கு ரூம் கட்டாயிரும். நம்ம அதுக்கிடையில முடிப்போம். சரியா? இப்ப இதுல ஒரு ஆள் பயில இதா இதா இந்த ஐடியா தெரியுமா அவருக்கு? கேள்வி இது ரெண்டும் கூட சுவர் வராது. இவரா அவர் யோசிச்சு திண்டு விட்டு கடைசா பேப்பர் டக்குனு 3 அடிக் பண்ணி விட்டு அவருக்கு அந்த கேள்வி சரி 50 இந்த பிக்ஸ் எல்லாம் பிசிக்ஸ் செக்ஷன் படிக்கும். அதுல நிறைய கேள்விகள் அழகா தட்டி 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 போட்டு போலாம். இப்ப 4 விடைக்கும் செஞ்சு பார்த்துட்டு இருக்கிறது டைமை விட 2 விடையை தட்டி விட்டா அங்க 2 விட டைம் குறைப்பாங்க. நமக்கு டைம் தான் முக்கியம். ஃபைனல் எக்ஸாம் செய்யறது டைம் கவர் பண்ணிடலாம். சரி இப்ப இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி டைம் மேனேஜ் பண்ணி எப்படி கேள்வி செய்யறது. அடுத்த கேள்வி என்னண்டா மனித உடற்செயற்பாட்டுக்கு சக்தியை வழங்கும் பிரதான கூறுகளாக செயற்படுவன. மனித உடற்செயற்பாடுகளுக்கு சக்தியை வழங்கும் பிரதான கூறுகளாக செயற்படுவன. முதலாவது புரதங்களும் இலிப்பிட்டுகளும். இரண்டாவது புரதங்களும் விட்டமின்களும். மூன்றாவது கார்போஹைட்ரேட்டுகளும் லிப்பிட்டுகளும். நாலாவது கார்போஹைட்ரேட்டுகளும் புரதங்கள். உடற்செயற்பாடுகளை சக்தியை வழங்குவது. ஷுவரா? எல்லாரும் முதல்ல ஷுவரா? ஏன் கார்போஹைட்ரேட் வராதப்ப? ஏன் கார்போஹைட்ரேட் வராது? புரதங்களும் இலிப்பிட்டுகளும் என விட. சரி, ஏன் கார்போஹைட்ரேட் வராது? கேள்வி ஏன் கார்போஹைட்ரேட் வராது? புரதங்களும் இலிப்பிட்டுகளும் சரிதான். பொருத்தமான விடல்ல, மிக பொருத்தமான விடை தானே தெரிவு செய்யணும். நீங்க நல்லா வாய்ச்சி பாத்தீங்கன்னா விலங்கு விட்டமின்கள் வராது. விட்டமின்களை வெட்டி விடுங்க. விட்டமின் இதுல அந்த கேள்வி விடலாம். விட்டமின் இருக்கிற விட 2வது விட சோறு வராது. அப்ப இதுல மிஞ்சிருக்கிற விட முதலாவது 3வது 4வது புரதங்களும் இலிப்பிட்டுகளும். முதலாவது இதுல என்ன புரதம் லிப்பிட். 3வதுல கார்போஹைட்ரேட் லிப்பிட். 4வதுல கார்போஹைட்ரேட் புரதம். என்ன யாரு முஸ்லி 7வதுக்கு முதலாதானா சொல்லி சுவர் ஆன்சர் 7வதுக்கு முதலாதானா. ஏன் நீங்க கார்போஹைட்ரேட் வராதுன்னு யோசிச்சீங்க? ஏழாவதுக்கு விட கார்போஹைட்ரேட்டுகளும் இலிப்பிட்டுகளும் 3வது விட.
ஏன்னு சொன்னா அழகா மூன்று தொழிலையும் பெஸ்ட்டுக்கு இருக்கிறது. சக்தியின் முதலிடம், சக்தியின் முதலிடம், சக்தியின் முதலிடம் இருக்கு. சரியா? இதுல சரி, நான் சொல்ற பாயிண்ட்ஸ் எழுதினது பிறகு உங்களுக்கு விளங்கும். சரியா? நான் சொல்ற பாயிண்ட்ஸ் எழுதுங்க. பெஸ்ட்டுக்கு கார்போஹைட்ரேட், கார்போஹைட்ரேட் சொல்லி போட்டு கார்போஹைட்ரேட் தொழில் எழுதுங்க. சரியா? கார்போஹைட்ரேட்டுகள் முக்கியத்துவம். முதலாவது கார்போஹைட்ரேட் முக்கியத்துவம். முதலாவது சக்தியின் முதலிடம். சரியோ? முதலாவது சக்தியின் முதலிடம். இரண்டாவது சேமிப்புணவு. சேமிப்புணவுனா என்னத்தை விளங்குறீங்க? சேமிப்புணவு சொன்னா என்னத்தை செல்ல வராங்க? நம்ம இதுல இப்பதான் பார்த்தோம். இதுக்கு முதல் கேள்வியில ஒரு சர்க்கரேட், இரு சர்க்கரேட், பல் சர்க்கரேட், இவர்கள் யாருக்குள்ள வரப்புறா? இந்த கார்போஹைட்ரேட் வரப்புறா. இந்த பல் சர்க்கரைட்ல இருக்கிற யாரு? மாப்பொருள், கிளைக்கோல். இவங்க யாரு? சேமிப்புணவு. மாப்பொருள் யாருல சேமிக்கப்படுவாருன்னா தாவரங்களையும், கிளைக்கோஜன் யாருலையும் விலங்குகளை. இதைத்தான் அவரோட தொழில் சேமிப்புணவு சொல்லி விவசாயத்தில் இருக்கு. அடுத்தது மூன்றாவது வடிவு அங்கிகளின் கட்டமைப்பு கூறு. அங்கிகளின் கட்டமைப்பு கூறு. அங்கிகளின் கட்டமைப்பு கூறு சொல்லி என்னது செல்ல வராதுன்னா அங்கிகளின் கட்டமைப்பு கூறு உண்டுன்னா செலுலோஸ் நிலை. நம்ம ஒன்று மேல படிக்கிறோம். செலுலோஸ், செலுலோஸ் யாருன்னா தாவரங்கள் கலச்சுவர்ல அந்த கட்டமைப்புல பங்கெடுப்பாரு செலுலோஸ். இது இன்னொன்று கைட்டின் கைட்டின் பங்கசுக்களின் கலச்சுவர். இது கூட செலுலோஸ்ல இல்லை. ஆனா தேவலை மேலதிக அறிவு கைட்டின். அவரும் ஒரு கட்டமைப்பு கார்போஹைட்ரேட்ல பல்சக்கரில் வரக்கூடிய ஆள் தான். ஆனா இப்ப நம்மளோட சிலபஸ்ல செலுலோஸ் அங்கிகளின் கட்டமைப்புல தாவரங்கள் கலச்சுவர்ல காணப்படும். அதால செலுலோஸ் ஒரு கட்டமைப்பு கூறு. அடுத்த நாலாவது கார்போஹைட்ரேட் முக்கியத்துவம் நியூக்ளிக் அமிலத்தின் கூறு. நியூக்ளிக் அமிலத்தின் கூறு. நான் அந்த கேள்வி ஒன்று மேல விளங்கப்படுத்தினேன் நியூக்ளிக் அமிலம் பத்தி. அதுல நியூக்ளிக் அமிலத்துல டிஎன்ஏ ஆர்என்ஏ ரெண்டா பிரிப்பிரிக்கான்னு சொன்னா அதுல காணப்படுற பென்டோஸ் டிஎக்சி ரைபோஸாவும் ரைபோஸாவும் பிரியுது. அந்த ரைபோஸும் டிஎக்சி ரைபோஸும் ஒரு சர்க்கரைட்டுக்குள்ள வருவாங்க. அதுல நம்ம குளுக்கோஸ் ஃப்ரக்டோஸ் கலெக்ஷன் அதை பின்னுக்கு படிப்போம். அவ என்ன எப்படி உருவாகுறா, என்னென்ன செய்யறாங்க. அந்த நியூக்ளிக் அமிலத்தின் கூர்ந்தளி வார்த்தை காரணம் அந்த வெள்ளங்கள், அந்த பெண்டோஸ் வெள்ளம் வெடிக்கிறதுக்கான இங்க நியூக்ளிக் அமிலத்தின் கூர்ந்தளி வருது. அடுத்தது கார்போஹைட்ரேட் பிறகு எழுதுங்க புரதம். புரதங்களின் முக்கியத்துவம். இல்ல இல்ல, இப்ப புரதம் எழுதானா லிப்பிட் எழுதுங்க. இது இருக்கட்டும். அடுத்தது இலிப்பிட் போட்டு இலிப்பிட்டின் முக்கியத்துவம். இன்னும் ஒரு நிமிஷத்துல ஜூம் கட்டாய் திரும்ப அதே லிங்க்ல ஜாயின் ஆகுங்க. ஜூம் டக்குன்னு கட் ஆகும். கட்டாயத்தை திரும்ப ஜாயின் ஆகுது. இப்படி அடுத்த விளக்கத்தை கார்போஹைட்ரேட் அந்த இலிப்பிட் புரதம். அதுக்கு பிறகு ஏன் அந்த 7வது முதலாளி விட வராயில்லை அவர் காரணம் ஒன்று சொன்னாரு. முஷ்டி 7க்கு கொண்டு வந்த ஆன்சர் சொன்னா ஏன் வராதண்டி இப்ப விளக்கமா சொல்றேன். இப்ப ஜூம் ஒட்டோவா கட் ஆகும். திரும்ப அதே லிங்க்ல திரும்ப எகைன் ஜாயின் ஆகுங்க. விளங்கட்டும்.
சரி, எதுல விட்ட? கார்போஹைட்ரேட். அடுத்த தலைப்பு என்னன்னு சொன்னா லிப்பிட். லிப்பிட்டின் முக்கியத்துவம் ஓடிய கிளியரா தானே. அடுத்தது கார்போஹைட்ரேட் முக்கியத்துவம் ஆச்சு. அடுத்து இரண்டாவது லிப்பிட். லிப்பிட் போட்டு லிப்பிட்ல முதலாவதுல எங்க சக்தி முதலாக செயற்படல். சக்தி முதலாக செயற்படல். இரண்டாவது பல்வேறு கட்டமைப்பு கூறுகளை உருவாக்குதல். பல்வேறு கட்டமைப்பு கூறுகளை உருவாக்குதல். பல்வேறு கட்டமைப்பு கூறுகளை உருவாக்குதல். அடுத்தது உடல் வெப்பநிலை பேணல். பல்வேறு கட்டமைப்பு கூறுகளை உருவாக்குதுன்னு சொன்னா பாஸ்போலிபிட் ஒரு இருக்கு லிப்பிட்ல. அது எப்படின்னு சொன்னா விலங்குகள் முதலொரு மென்சவோட கட்டமைப்பு நம்ம புண்ணகங்கள் வந்து படிப்போம். பிறகு முதலொரு மென்சவ் அதுல வரும். முதலொரு மென்சவுல பாய்பொருள் சித்திர வடிவம் மாதிரி ஒரு இருக்கு. முதலொரு மென்சவ் எடுத்தோன்னு சொன்னா இப்படி ஒரு கட்டமைப்பு லேயர் லேயரா இருக்கும். இல்ல இப்படி இப்படி வந்து ஒரு கட்டமைப்பு கொண்டு வரும். அது இந்த பொஸ்போலிபிட்டுகள் தமிழான ஆக்களா அந்த முதலொரு மென்சவை ஆக்குறதை கண்ணப்படும். அதுல அந்த கட்டமைப்பு கூற உருவாக்குறதுக்கு இந்த லிப்பிட். அடுத்து உடல் வெப்பநிலை பேணல். நாலாவது சில ஹோமோன்கள் உற்பத்தி செய்தது. சில ஹோமோன்களை உற்பத்தி செய்தது. அஞ்சாவது உட்புற அங்கங்களை பாதுகாத்தல். உடலின் உட்புற அங்கங்களை பாதுகாத்தல். சரி, இதுல நம்மளோட கேள்வி என்னென்றா மனித உடற்செயல்பது சக்தியை வழங்கும் பிரதான கூறுகள். சரியா? பிரதான கூறுகள் கட்டிக்கு இதுலயும் சக்தியின் முதலிடம் விதிக்கும். இங்கேயும் சக்தியின் முதலாக செக் பண்ணி வைக்கும். இப்ப நம்ம அடுத்து ஒன்று எழுத போறோம். அவர் யாருன்னு சொன்னா புரதம். புரதம் எவருக்கு எழுதலாம்? தலைப்பு மட்டும் அடிங்க. புரதத்துல புரதத்தின் முக்கியத்துவம் போட்டு எழுதுங்க. முதலாவது சக்தி பிறப்பிக்கும் முதலிடம். அவர் யாரு? சக்தி பிறப்பிக்கும் முதலிடம். சக்தி முதல். அந்த கேள்விக்கு 7வதுக்கு முதலாவது அவன் விட வரும் ஷுவர் பண்ணப்பட்டு போனால் அவன் லெஃப்ட் ஆயிட்டு போயிட்டான். இதுல அந்த சக்தியை பிறப்பிக்கும் முதலிடம் போட்டு இந்த அந்த பாயிண்ட்ஸ் ஒன்று கொடுத்திருப்பாருமா. இவர் யாரு? இவர் 3 வரும் கார்போஹைட்ரேட். அந்த பாயிண்ட்ஸ் என்னண்டா கார்போஹைட்ரேட்டுகளும்
லிப்பிட்டுகளிலிருந்து பெறப்படும் சக்தி, கார்போஹைட்ரேட்டுகளும் லிப்பிடுகளிலிருந்து பெறப்படும் சக்தி காணாம வர பட்சத்துலதான் புரதத்திலிருந்து சக்தி உற்பத்தி செய்யப்படும். அப்ப இதுல பொருத்தமான விட என்னென்றா அவசியம் அது பொருத்தமான விட. நம்ம பொருத்தமான விடுதலை எம்சிக்குள்ள மேல தலைக்கு வரும். மிக பொருத்தமான விட எத்தனை விஷயங்கள் தான். மிக பொருத்தமான விட யாரு? கார்போஹைட்ரேட்டுகளும் லிப்பிட்டுகள். அப்ப மிக பொருத்தமான விட இருக்கு நம்ம கிட்ட. ஆனா நம்ம பொருத்தமான விடையை அடிச்சு போட்டோம். நாம எழுதினது தொழில் கேட்டோட மேலுக்கு இருக்கிற இந்த சரி சக்தியின் முதலிடம் சேமிப்பு உணவு, அங்கிகளின் கட்டமைப்பு கூறு, நியூக்ளிக் அமிலத்தின் கூறு, டக்குன்னு அதான் எழுதிப்பட்டு வந்துடும். ஆனா என்னன்னு சொன்னா புரதத்துல உங்களுக்கு சக்தி முதலாக செயற்படுதல் போட்டு அது கீழுக்கு ஒரு பாயிண்ட்ஸ் கொடுத்திருப்பா. அந்த பாயிண்ட்ஸ் என்னன்னு சொன்னா கார்போஹைட்ரேட்ல இருந்தும் லிப்பிட்ல இருந்தும் சக்தியை பயன்படுத்தி இதுக்கு மேல இவர்கள சக்தியை பயன்படுத்துறது கார்போஹைட்ரேட் லிப்பிட்டும் இல்லை. அப்படி இருக்கக்குள்ளதான் அங்க மூணாவது ஆள் இருப்பார் யாருன்னா புரதம். இவர்களெல்லாம் சக்தி இல்லாம போனது பிறகுதான் புரதத்திலிருந்து சக்தி உற்பத்தி செய்யப்படும். அடுத்தது புரதத்துக்கு எழுதுங்க கட்டமைப்பு கூறுகளை உருவாக்குதல். கட்டமைப்பு கூறுகளை உருவாக்குதல். மூன்றாவது நொதியங்கள் படிக்கக்குள்ள நம்ம படித்திருப்போம். பெரும்பாலான நொதியங்கள் கோளப்புரதங்கள், பெரும்பாலான நொதியங்கள் புரதங்களான அனைத்து புரதங்களும் பெரும்பாலான நொதியங்கள் புரதங்களான. அப்ப இங்க என்னண்டா புரதத்துக்குள்ள தொழில நொதியமாக செயற்படல். நாலாவது சில புரதங்கள் ஹோமோன்களாக தொழிற்படல். அஞ்சாவது பிற பொருள் எதிரியாக தொழிற்படல். சரி, இந்த கேள்வியில அப்ப இதுக்குரிய விட என்ன வரப்போது? ஏழாவதுக்கு முதலாவதா எத்தனையாவது விட? கார்போஹைட்ரேட்டுகளும் இலிப்பிட்டுகளும் எத்தனையாவது விட? மூன்றாவது விட. புரதங்களும் இலிப்பிட்டுகளும் அல்ல இலிப்பிட்டு சரி. புரதம் எப்படியான ஆலோசனா கார்போஹைட்ரேட்டிலையும் லிப்பிட்டிலையும் சக்தி இதுக்கு மேல உற்பத்தி செய்ய இயலா, அவரை தீர்ந்து போய்த்தா, முடிஞ்சு போய்த்தா அப்படின்னு சொல்ற பட்சத்துல புரதத்துல இருந்து சக்தி உற்பத்தி செய்யப்படும். சோ இந்த கேள்வியை நம்ம படிக்கக்குள்ள கிளியர் ஆகணும். டக்குனல்லி வாங்கிட்டு புரதம் சக்தி உற்பத்தி செய்யும், லிப்பிட் சக்தி. அப்ப ஏன் கார்போஹைட்ரேட் உற்பத்தி செய்யாதா? கார்போஹைட்ரேட் மெயினா சக்தி உற்பத்தி செய்யக்கூடிய ஆள். கேள்வி வாசிக்கிறதுல நிதானம் வேணும். நிதானத்துல இருந்து நம்ம கேள்வி வாசிப்போம். அப்ப இதுக்குரிய விட என்ன? கார்போஹைட்ரேட்டுகளும் லிப்பிட்டுகளும். அப்ப இதுல ஒரு பாயிண்ட்ஸ் ஒன்று எழுதுவீங்க. அந்த பாயிண்ட்ஸ் டபுள் ஸ்டார் போட்டு பிரதானமாக கார்போஹைட்ரேட்டுகளிலும் லிப்பிட்டுகளிலிருந்து சக்தி உற்பத்தி செய்யப்படும். பிரதானமாக கார்போஹைட்ரேட்டிலிருந்தும் லிப்பிட்டிலிருந்தும் சக்தி உற்பத்தி செய்யப்படும். இவற்றால் உற்பத்தி செய்யப்படும் சக்தி போதுமானதாக அமையாத சந்தர்ப்பத்தில் புரதத்திலிருந்து சக்தி உற்பத்தி செய்யப்படும். இவற்றால் உற்பத்தி செய்யப்படும் சக்தி போதுமானதாக
அமையாத சந்தர்ப்பத்தில் புரதத்திலிருந்து சக்தி உற்பத்தி செய்யப்படும். சோ இதுக்குரிய ஆன்சர் கார்போஹைட்ரேட்டுகளும் லிப்பிட்டுகளும். சரி, டைம் டைம் அப். 10 மணி ஆயிட்டு. இன்றைய கிளாஸ் இதோட முடிக்கும். இனி வர பெஸ்ட்டுக்குரிய கேள்விகள் தான் என்னண்டா, தியரியை சொல்லி செய்யணும். அப்படியே கேள்வி போக போகும் அதே கேள்விதான், பேட்டர்ன் மாறி மாறி வரும். ஸோ ஃபாஸ்டா கொண்டு போயிடலாம். நம்ம திரும்ப திரும்ப தியரியை செலுத்திக்க வேண்டிய தேவை ஒன்றும் இல்லை. இப்ப அடுத்து நியூக்ளிக் அமிலம் பற்றி என்ன பொய்யான கூற்று மேலுக்கும் பார்த்தோம். இதுலயும் புது புது பாயிண்ட்ஸ் இருக்கு, அதுக்கும் விளக்கத்தை செலுத்தி அதுக்கு அப்படியே அடுத்தடுத்த கேள்வியில போகக்குள்ள எல்லாம் பார்த்த விளக்கங்கள் தான், ஆனா கேள்வி நான் டிஃப்ரெண்ட் ஆகிக்கும். ஸோ குயிக்கா முடிச்சிடலாம். குயிக்கா எப்படி தியரியை ஃபாஸ்டா கொண்டு போய் முடிச்சுட்டு கேள்வியை விளக்கத்தோட செஞ்சுட்டு இருக்கிற நாள் 153 நாள் சம்திங் இருக்கு. உங்களோட ஃபைனல் எக்ஸாம் இந்த முறை எழுத 2026ஆம் ஆண்டு வச்சு 2027ஆம் ஆண்டாக்களுக்கு இன்னும் ஒரு வருஷம் மிச்சமா கிடக்கு. ஒரு வருஷமும் இருக்கு, அதுக்கு ஒரு வருஷமும் 150 நாளும் மிச்சமா இருக்கு. இன்ஷால்லாம் அவங்க கவலைப்படுத்தவில்லை, இவங்களும் கவலைப்பட தேவையில்லை. படிங்க, இருக்கிற நாளையில வேஸ்ட் பண்ணாம படிங்க. படிச்சா இன்ஷால்லா ஒரு நல்ல ரிசல்ட்ஸ். எல்லா பாடத்தையும் பரலலா ஈக்குவல் பண்ணி படிச்சா 9 எடுக்கலாம் இன்ஷால்லா. அடுத்த பாடம் இன்ஷால்லா நாளைக்கு 8:30 இருந்து 10 வரை நடக்கும். சரி, இன்றையோட கிளாஸை முடிப்போம். கிளாஸ் பத்தின ஃபீட்பேக்கு இந்த பேசினல இந்த நம்பருக்கு அனுப்புங்க. சரியோ, பை பை. இன்ஷால்லா நாளைக்கு சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.